அஜய் இந்த சொத்து முழுக்க எடுத்துக்கிட்டோம். எல்லா சொத்தையும் அவனே நல்லா அனுபவிச்சுக்கிட்டோம். டேய் ஏண்டா? என்ன வளர்த்து நல்லா படிக்க வச்சு ஆளாக்குனதுக்கு கிராட்டிடியூடா இது உங்களுக்காக நான் பண்றேன். ஐயோ என்ன விஜய் பேசுற? நாங்க என்ன உன் சொத்தை கூட நான் கேக்குறோம். நீங்க கேட்கல சித்தி, நானா கொடுக்கறேன். சந்தோஷமா ஹோல் ஹார்ட்டடா நான் கொடுக்கறேன். எடுத்துக்கோங்க. இல்ல விஜய். விஜய், நீ அவசரப்பட்டு பேசாதப்பா. இல்ல தாத்தா, நான் யோசிச்சுதான் சொல்றேன். அவன் என் கூட இருந்தா நான் எதையும் சாதிப்பேன். இந்த மாதிரி பல மடங்கு சொத்தை என்னால சம்பாதிச்சிட முடியும். இவங்களால காவேரியை ஏத்துக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. என்னாலையும் காவேரியை விடலாம் முடியாது தாத்தா. என்னோட விருப்பத்துக்காக உங்க யாரையும் கஷ்டப்படுத்த நான் விரும்பல. என்னடா இது? விஜய், நாங்க சொல்றதை கேளுப்பா. பிளீஸ் சித், அது காவேரி வந்ததும் சொல்றதா நான் சொன்னேனே, அதை இப்ப சொல்றேன். விஜய், நீ வாப்பா வாப்பா, நான் போய் காவேரி கூட்டிட்டு வந்துடலாம். வா வா. வேணாம் தாத்தா, என்னோட குழந்தைக்காக யோசிச்சு காவேரியை நீங்க ஏத்துக்க வேண்டாம். காவேரிய நல்லா புரிஞ்சுகிட்டு ஏத்துக்கிற சூழ்நிலை இங்க இல்ல. எனக்கு காவேரிய மரியாதையா வாழ வைக்கணுங்கிறது தான் எல்லாத்தையும் விட முக்கியமா இருக்கு தாத்தா.